vlog எடுத்தது 23 ஆகஸ்ட் 2024 என்னுடைய பர்த்டே vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய பர்த்டே அவுட்ஃபிட் அண்ட் இந்த வாட்ச் என்னுடைய பர்த்டே கிஃப்ட். இப்போ டைம் 4:50 ஆகுது. எங்கடா கிளம்பியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடியே பர்த்டே அன்னைக்கு திருப்பதிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக 300 ஸ்பெஷல் டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. நைட்லாம் சுத்தமாக தூங்கவே இல்லை, ஏன்னா ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணணும்னு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருந்தோம். அப்படியே 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ 3 o'clock எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி இப்போ ரெடியாக ஆகியாச்சு. ட்ரெயின் டிக்கெட்டும் 3 monthsக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ சென்ட்ரலுக்கு தான் போக போகிறோம். அண்ட் எங்கள் சித்தி ஃபேமிலியும் வந்து வராங்க. அவங்க அம்பத்தூர்லேயே வந்து ட்ரெயின் ஏறிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த கலர் கோலம் வந்து மார்னிங்கே போட்டிருந்தாங்க. நான் ஊபர் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ரோடு காலியாக இருந்தது ஏர்லி மார்னிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். 5:43க்கெலாம் நாங்கள் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் வந்து நின்றுட்டு இருந்தது. ஆனால் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் எந்த பிளாட்ஃபார்ம்னும் போடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ட்ரெயின் வந்து டிலேவா. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் யூஸ்வலாக 6:20க்கெலாம் எடுத்துடுவாங்க. ஆனால் 7 o'clock தான் இந்த வாட்டி வந்துச்சு. ஸோ ட்ரெயின் வந்து ரொம்ப டிலே அண்ட் 8:10க்கு தான் வந்து எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின் ஆல்ரெடி டிலே. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் வந்ததுமே பிளேஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஓரமாக வந்து நின்றுட்டோம். எங்களுடைய கோச் வந்து S4, ஸோ லாஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து போய் எப்படியோ ட்ரெயினில் ஏறியாச்சு. நானே எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கிறோம். அண்ட் எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் அண்ணா வந்து அம்பத்தூரில் ஏறிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெயின் வந்து கரெக்டாக 8:15க்கெலாம் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து வந்தாச்சு. வீட்டிலேருந்தே ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் காஃபி தூள் பத்தவே இல்லை, குடிக்கிற மாதிரியே இல்லை. நாங்கள் எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி அம்பத்தூர் ஸ்டேஷனில் எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் அண்ணாலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணுற நேரம் காஃபி தூளாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவே காஃபி தூள் வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ காஃபி இப்போ குடித்தாச்சு. ட்ரெயினில் வந்து சமோசா வடை அந்த மாதிரிலாம் வந்துருந்தது. மசால் வடை வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல. எங்கள் அண்ணனும் டயட்டில் இருக்கிறதுனால ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடல. ட்ரெயின் 1.5 hours லேட்டாக ஆனதுனால ரேணிகுண்டாக்கு 10:40க்கு தான் வந்திருந்தது. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ ரிவர்ஸில் வந்து போயிட்டு இருக்குது. அண்டு ட்ரெயினில் வந்து நிறைய இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் மணிலாம் விற்றுருந்தாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மணி நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட எங்கள் சித்தி வந்து இந்த மணி வாங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. 50 rupees 60 rupees இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மணிலாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். நிறைய கலரில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. வேர்த்து தான். நம்ம 50 rupeesக்கு இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். அவங்களுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரெட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இந்த 3 மணியும் எங்கள் சித்தி வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறதுனால கிருஷ்ணருக்கு போடலாமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கழுத்தில் எங்கள் சித்தி போட்டுருந்தாங்களா இது வந்து அவங்க போடுறதுக்காக வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து 50 rupees தான். நம்ம தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ அப்படியே வந்து எப்படியோ ஜாலியாகவே ட்ரெயினில் வந்து போயிடுச்சு. எங்கள் அண்ணாவுக்கு எங்கள் சித்தப்பாக்கெலாம் திருப்பதினா ரொம்ப பிடிக்கும். வருஷம் வந்து உண்டியெல்லாம் காசு போடுவாங்க. ஸோ சூட்கேஸில் இருக்கிறதுனால பத்திரமா லாக்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து திருப்பதி லேட்டாக ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து 11:15. ஜீப் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா லக்கேஜும் அதிகமாக இருக்குது அண்ட் 2 ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜீப் தான் வந்து பேசிக்கிட்டோம். நானும் எங்கள் அப்பாவும் பின்னாடி உட்காந்தாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து வியூஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நல்லா காமிக்க முடியுன்றதுக்காக. கீழ் திருப்பதியில் நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே வந்து நல்லா ரொம்ப அதிகமான வெயிலாக இருந்தது. திருமலாவில் வந்து அவ்வளோவா வெயிலாக இருக்காது, கூலிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் வருஷம் வர்றது தான். இப்போ வந்து நாங்கள் திருமலாவுக்கு மேலே போக போகிறோம். அண்டு எப்போவுமே வந்து யாராக இருந்தாலுமே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறப்பயே வந்து செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ செக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். அகைன் நம்ம எல்லா பேக் இதெல்லாமே எடுத்து இறங்கி செக் பண்ணிவிட்டு திருப்பி ஏறி வரணும். ஜீப் ஹைட் அதிகமாக இருந்ததுனால எங்கள் அம்மாவாலேயும் சித்தியாலேயும் இறங்கவே முடியல. இப்படியே கஷ்டப்பட்டு தான் இறங்குனாங்க. எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ இருக்குல்ல, இதுதான் திருப்பதிக்கான ஒரு சூப்பரான ஒரு வியூ. ஸோ அந்த வியூ கிட்ட லாஸ்ட்டில் இருக்குல்ல, இதுதான் வந்து கோவில் காளி கோபுரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அகைன் இந்த ஜீப்பில் எல்லாரையும் ஏற்றிட்டு லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு.
திருமலா நாங்கள் ஏறுறப்ப கரெக்டாக டைம் வந்து 11:50 ஆகுது. சின்ன வயசில் நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஏறி வந்திருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறத்துல வந்து எல்லாமே காரில் இல்லை ஜீப்பில் தான் வந்துடுவோம். அண்ட் எங்கள் சித்தி வந்து அவங்களாம் வந்து 3 வாட்டி வந்து ஏறி வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி திருமலா வந்தாச்சு. ஆனால் என்ன ஒன்று, எப்போவுமே மேலே வந்ததும் நல்லா குளிராக சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கேயும் வந்து வெயிலாக தான் இருக்குது. ரூமும் ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்பே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நேரில் வந்து வாங்கினா நமக்கு 500, பட் ஆனால் ஆன்லைனில் வந்து 1000 + 1000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. பட் ஆனால் எந்த ரூம்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் பார்க்க முடியும். ஸோ அது எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அண்ணாவும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எங்கள் டீ கடைலாம் இருந்ததா, ஸோ சூடாக வந்து ஏலக்காய் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிஹெச்சில் தான் எங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி தங்கியிருந்தோம். ரூம்ஸ்லாம் இங்கே நல்லா பெருசாக சூப்பராக வந்து இருக்கும். ரூமுக்கு வர்றதுக்கு 110 ஆகிடுச்சு. ஒரு குட்டி ரூம் டோர் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 பெட் இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக தான் இருந்துச்சு ரூம். அண்ட் 2 ஃபேமிலிக்கு தாராளமாக வந்து பத்தும். இங்கே நாங்கள் 2 ரூம் தான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணதுனால ஒரு ரூம் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாலாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பார்சல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்சலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே கோபி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து கோபி ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னீர் ரைஸ் வாங்கியிருந்தோம். பன்னீர் ரைஸ் சரியான காரம், கோபி ரைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து நல்லா தூங்கிட்டோம். நைட் வேறு யாருமே தூங்காததுனால நல்லா தூக்கம் வந்துடுச்சா, எல்லாருமே தூங்கி எழுந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா நாங்கள் தரிசனம் வந்து 6 o'clock போட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே எழுந்ததே 5 o'clock. இப்போ குயிக்காக வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். மாமாத்தோடைய செரி லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது டிண்டட் லிப் பாம் தான், சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோவா வந்து குளிர்லாம் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு திருப்பதியில். அண்டு மாமாத்தோடைய பீட்ரூட் சீரம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ சீரம் வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த சீரம் வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் ஆயிலியாக இல்லாமல் சூப்பராக வந்துருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அண்ணனும் ஒரு ஆளுக்கு 1/2 hour கிட்ட குளித்து ரொம்ப பொறுமையாக வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நான் இப்போ வந்து நான் பேஸ்க்கு ஸ்பின்ஸோடைய பிபி க்ரீம் தான் நான் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ பிபி க்ரீமே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறேன். 6 o'clock தரிசனமுக்கு நிறைய பேர் 5:30 வந்து போய் நின்றுடுவாங்க சீக்கிரமாக பார்க்கலான்னு. ஆனால் நாங்கள் வந்து 7 o'clock மேலே தான் போவோம் போல். ஏன்னா ஒருத்தராக கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை மணிக்கு போயிட்டு நைட்டு எத்தனை மணிக்கு வந்து வரப்போகிறோன்னு தெரியல. அண்ட் திருப்பதியில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம ரூம் புக் பண்ணுற பிளேஸ் கிட்டேருந்துலாம் பார்த்தாலே தெரியுது க்ரௌடாக இருக்கிற மாதிரி தான். அண்ட் அடுத்தது நான் வந்து இமாலயாவுடைய இந்த காஜல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது நல்லா போல்டாக இருக்கும் இந்த காஜல். அண்ட் ஆல்சோ வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். எப்போவுமே என்னுடைய பர்த்டேக்கு ஒன்று ஸ்கூல் இருக்கும், இல்லை காலேஜ் இருக்கும், இல்லைனா வந்து வீட்டில் தான் இருப்பேன். இங்கே சென்னையில் இருக்கிற கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு மாதிரி வந்து ஃபேமிலியாக எல்லாருமே வந்து ஜாலியாக இந்த மாதிரி இருக்கிறது. இதுவும் நல்லா வைபாக சூப்பராக தான் இருக்குது. ஸோ இப்போ கடகடன்னு நான் வந்து கிளம்புறேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த கிரே பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும். நைட்டெல்லாம் தூங்காதது டயர்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து சரி நம்ம சாமி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரியல, கூட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்தது நான் பேஸ்க்கு வந்து லாக்மியோடைய ரோஸ் பவுடர் இது வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் சட்டிலாக வந்திருக்கும். நான் எங்கள் சித்திக்கு வந்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டைம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அண்ணா மட்டும் பொறுமையாக நிதானமாக 1/2 hour குளிச்சுட்டு இருந்தான். அதனால் எங்கள் சித்தி வந்து லாஸ்ட்டாக தான் குளிச்சுட்டு கிளம்புவாங்க போல். அதனால் டைம் அவ்வளோவா இருக்காது. ஸோ நான் வந்து கடகடன்னு வந்து மேக்கப் போட்டு கிளம்புனாலும் எல்லாருமே வந்தால் தானே நம்ம போக முடியும். ஸோ பொறுமையாகவே கிளம்பிப்போன்னு சொல்லிவிட்டு நானும் பொறுமையாக மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஐஷேடோ ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ கையிலே வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் ஒரு கோல்டு கலர் வந்து போட்டுகிட்டு இருக்கேன். நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அந்த மாதிரி தனியாக போகிறத விட இந்த மாதிரி ஃபேமிலியாக போகிறப்ப நல்லா ஜாலியாக இருந்தது. நிறைய சிரிச்சிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தது நான் வந்து ப்ளஷ் போட போகிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட்டை எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹெவியான மேக்கப்லாம் போடாமல் நான் லைட்டாக தான் போடுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து லைன்லலாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியலல்ல. ஸோ அதனால் நான் லைட்டான ஒரு மேக்கப் தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன்.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஸோ மஸ்காராவுக்கு நான் ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். அண்ட் இது நல்லா லாங் ஸ்டேவாக சூப்பராக வந்து இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டே கிளம்பிட்டு போய் காஃபி டீலாம் வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு காஃபி வந்து குடிக்கிறேன். இங்கே வந்து காஃபி நல்லா சூப்பராக இருக்கும். அண்டு நாங்கள் இருந்தோம்ல ரூம், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஃபுட்டு, அதுக்கப்புறம் காஃபி டீ இதெல்லாமே வந்து விற்றுட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சனையே இல்லை, கீழே இறங்கி போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ மாமாத்தோடைய இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், மேக்கப் வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து பிந்தி வந்து வச்சுட்டேன். அண்டு கன்சீலர் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் வந்து சந்தனா மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான், என்னுடைய மேக்கப் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இதுதான் வந்து என்னுடைய பர்த்டே அவுட்ஃபிட். இது பட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ புதுசுன்றதுனால ஒரு மாதிரி புஃப்னு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே குண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அண்டு ரொம்பவே லூஸாக இருந்தது. இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆல்டர் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டு படாத பாடுபட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆல்டர் பண்ணியும் அது அந்த அளவுக்கு தான் வந்து லூஸாக இருக்குது. அண்டு இது எப்படி வந்து கரெக்டாக கட்டுறதுனே எனக்கு தெரியல. ஸோ எப்படியோ வந்து கட்டி முடிச்சாச்சு. அண்டு இந்த ஒரு நெக் பீஸ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்னுடைய பர்த்டே அவுட்ஃபிட். இது ரொம்ப காஸ்ட்லியாக நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் இது லூஸாக ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சாமி பார்க்க போகிறப்ப தான் செம்ம ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன், அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை பை. இப்போ டைம் வந்து 6:30. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ரூம் விட்டு கிளம்புறோம். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து சாமி பார்க்க போகிறோம்.